எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் தமிழகத்திலே டாஸ்மார்க்கிலே 1000 கோடி ரூபாய் ஊழல் என்று அதை பற்றி சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். டாஸ்மார்க் ஊழல் என்பது அவரை பொறுத்தளவில் சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம் என்பார். ஆனால் கம்பராமாயணத்தை எழுதியது கம்பர்தான் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே இல்லாத ஒரு ஊழலை அவரிடம் எப்படி விளக்குவது என்பதற்காகத்தான் இப்பொழுது பொதுமக்களிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், அவர் கூறுவது ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் பெறப்படுகிறது. அந்த 10 ரூபாய் வாங்குவது யார் என்று கேட்கிறார். ஏற்கனவே நீங்க பார்த்தீங்கன்னா, தனியார் துறை உற்பத்தியாகின்ற பேட்டா செருப்பு என்பது அதன் விலையை பார்த்தீர்களானால் ஒவ்வொரு செருப்புக்கும் கீழ் 999 ரூபாய், 1490 ரூபாய், 1999 ரூபாய், இப்படி 1 ரூபாய் 10 ரூபாய் குறைவாக அங்கே அந்த செருப்பின் மீது பில், அதாவது விலைப்பட்டியல் இருக்கும். கொடுத்து வாங்குபவர்கள், அந்த செருப்பை வாங்குபவர்கள் 999 ரூபாய் கொடுக்க மாட்டார்கள், 1000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. காரணம், அந்த 1 ரூபாயை கொடுக்க முடியாது, அவங்களும் சில்லறை கொடுக்க முடியாது. ஆகவே கடைகளிலே பெறப்படுகின்ற அந்த 10 ரூபாய் அதிகம் என்பது சரியான முறையில் அவர்கள் கொடுத்தால் அந்த கடையில் இருக்கிற நம்ம அரசு பணியாளர்கள் யாரிடமும் அதிகமாக 10 ரூபாய் வாங்க மாட்டார்கள். இவர்கள் கொடுக்கின்ற அந்த பணம் குறைவாக இருப்பதனால்தான் அந்த பணமானது அவர்கள் அங்கிருந்து எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இந்த 10 ரூபாய் என்பது வியாபாரத்தினுடைய கொள்ளை இல்லை, விற்பவரும் வாங்கவரும் இருக்கின்ற அந்த பறிமுதல், அந்த பரிமாற்றத்தில் இருக்கின்ற இடைவெளி, அதுதான் இதுக்கு பெயர் ஊழல் அல்ல. இன்னொன்று, பணியாளர்கள் இடமாற்றம் செய்கிறார்கள். அந்த பணியாளர்களை இடமாற்றம் செய்யும் பொழுது கையிட்டு பெறுகள் என்கிறார். எந்த பணியாளர் இடைமாற்றம் செய்வதற்கு அரசுக்கு தேவையில்லை. எங்காவது தொடர்ந்து விற்பனையோ குறைவாக இருக்கிற காரணத்தினால் அந்த இடத்திற்கு சரியான பணியாளர் வேலை செய்கின்ற பணியாளர்களை மாற்று இயல்பு. இது நடைமுறை எல்லா அரசு அலுவலகத்தில் இருக்கின்ற நடைமுறை தான். இதற்கு தனியாக எந்த அரசு அலுவலக அதிகாரிகளோ இல்லை மற்ற யாருமோ இதற்காக தனியாக எந்த கையூட்டு பெற வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஆகவே அதே மாதிரி இன்னொரு முறை சொல்கிறார், பாட்டில் உற்பத்தி முறைங்கிறார். அந்த உற்பத்தி முறைக்கும் விற்பனையாகின்ற பாட்டிலுக்கும் இருவேறு வித்தியாசம் இருக்கிறது என்கிறார். அப்படின்னு இவர் கேட்கிறாரு. ஆனா இது எதுலையுமே ஆதாரபூர்வமான எந்த குற்றச்சாட்டுக்கு எந்த வித ஆதாரமே எங்கேயுமே இல்லை. ஒரு சிறு உதாரணம் சொல்றேன்னா, நீங்க ஒரு பொருள் உங்க வீட்டுல 5 பவுன் நகை தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்கன்னு வைங்க, போலீஸ் காவல்துறை அதை பதிவு பண்ணும். பதிவு பண்ணா அந்த 5 பவுன் நகையை திருப்பி நீங்க ரெக்கவரி பண்ணணும். அதாவது தொலைந்து போன நகையை கண்டுபிடித்து கொடுத்தால் மட்டுமே அந்த தொலைந்து போன நகைக்கு குற்றப்பதிவுக்குண்டான சாட்சியாகும். ஆனால் இங்கு இதுவரை 1000 கோடி ரூபாய் என்று சொன்னாரே தவிர இதுவரை 1000 ரூபாயும் கூட அரசு பறிமுதல் செய்யவில்லை. மத்திய ஒன்றிய அரசினுடைய ஏவுகளுக்கு அமலாக்கத்துறையோ இல்லை வருமான வரித்துறை எதுவுமே டாஸ்மார்க் அலுவலகத்திலோ இல்லை அதிகாரிடத்திலோ 1 ரூபாயும் கூட இதுவரை பறிமுதல் செய்யப்படவில்லை. ஆகவே பறிமுதலே செய்யாத ஒரு தொகை இருப்பதாக கற்பனையாக வாழ்ந்து மக்களை திசை திருப்புவதற்காக திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தளவு ஒவ்வொரு வீட்டிற்கும் நமது மாண்பு முதல்வர் தளபதி அவர்கள் கூறியது போல ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு சாய் சென்றடைந்திருக்கிறது. அந்த சாதனையை அவர்களால் ஜீரணிக்க முடியாமல் எதையாவது ஒன்று திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி பெற்றவர்கள் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான், எப்படி ஒன்றிய அரசு மிகப்பெரிய பொய்யை கட்டவிழ்த்து விட்டதோ அந்த பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்ல உண்மையாகிவிடும் என்பதற்காகவே இன்றைய தினம் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் அதை பற்றி பேசியிருக்கிறார். ஆகவே 1000 ரூபாய் இல்லை, இந்த ஆட்சி மீது 1 ரூபாயும் கூட குற்றம் சொல்ல முடியாத ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடி அவர்களே, தயவு செய்து ஊழல் என்றால் முதலில் உங்கள் முகத்தை கொண்டு போய் கண்ணாடியில் பாருங்கள். உங்களுக்கு மேல் எவ்வளவு ஊழல் இருக்கிறது. இந்திய சரித்திரத்திலே ஒரு மாநில முதல்வர் தான் ஆட்சியில் இருக்கிற பொழுது, பதவியில் இருக்கிற பொழுது ஊழல் குற்றச்சாட்டிற்காக சிறை தண்டனை பெற்ற ஒரே கட்சி அதிமுக தான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சம்பந்தியுடைய வீட்டில் பட்ட ரெய்டில், அந்த ரெய்டுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியும்.
ஆனா அந்த வழக்கை நடத்தக்கூடாது. இன்னைக்கு ஹைகோர்ட்டை பத்தி பேசுறீங்க, உயர்நீதிமன்றத்தை பத்தி பேசுறீங்க. ஆனா உயர்நீதிமன்றம் சரியில்லை என்பதற்காக நீ உச்சநீதிமன்றத்தை போய் தடையாணை வாங்கினீங்க. ஆகவே நீதிமன்றத்தை நாடி தப்பித்துக் கொண்டிருக்கின்ற பழனிசாமி அவர்களே, எத்தனை காலத்தான் நீங்கள் ஏமாற்றுவீர்கள் தமிழ்நாட்டை? ஆகவே வருகின்ற தேர்தலை பொறுத்தளவில் உங்களை நம்பி யாரும் வாக்களிக்கப் போவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்பான இந்த திராவிட ஆட்சி தான் மீண்டும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.